எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மளுடைய திருவாய்மொழி பகுதியில் கோவில் திருவாய்மொழி அந்த பகுதியில் 5வது நூறில் 8வது பதிகத்தில் 5வது பாட்டு. நேற்றுக்கு 4வது பாட்டு பார்த்தோம், இன்னைக்கு 5வது பாட்டு. இதனோட பிரபந்த நம்பர் 3198. பாட்டை சொல்றேன், கேட்டுக்கோ. அழுவன் தொழுவன் ஆடிக்காண்பன் பாடி அழற்றுவன் தழுவல் வினையால் பக்கம் நோக்கி நாணி கவிழ்ந்திருப்பன் செழுவன் பழனம் குழந்தை கிடந்தாய் செந்தாமரை கண்ணா தொழுவனே நுணையுன் சொல்வனேனை உன்தாள் சேரும் வகையே சூழ்கண்டாய். தொழுவனேனை உனதால் சேரும் வகையே சூழ்கொண்டாய்னு வரணும். அது வந்து அதுக்கு போட்டுருக்கு. ஆமாம். அழுவன் தொழுவன் ஆடிக்காண்பன் பாடி அழற்றுவன் தழுவல் வினையால் பக்கம் நோக்கி நாணி கவிழ்ந்திருப்பன் தொழுவன் பழனம் குழந்தை கிடந்தாய் செந்தாமரை கண்ணா தொழுவனே உனதால் சேரும் வகையே சூழ்கண்டாய் அப்படிங்கிறதாக பாட்டு. பாட்டில் வந்து அழுவன் தொழுவன் அழுவன் போன பாட்டில் வந்து பாடி அழுவனேன்னு வந்துதா. போன பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆகாசம் நோக்கி அழுவன் தொழுவனேன்னு வந்தது இல்லையா. இந்த இதில் வந்து தொழுவன் ஆரம்பிக்கிறது பாட்டு. அழுவன் தொழுவன் ஆகாசம் நோக்கி அழுவன் தொழுவனேன்னு முடிஞ்சது இல்லையா. இதில் வந்து அழுவன் தொழுவன் ஆரம்பிக்கிறது. அழுவன்ல இருந்து அழுவேன் தொழுவேன் உன்னை வந்து வணங்குவேன் பாடி அலற்றுவேன். பாடி பாட்டு பாடி அலற்றுவன்னா புலம்புறது. பாடி அலற்றுவன் அழுவன் தொழுவன் ஆடி காண்பன் ஆடி காட்டுவானாம். பாடி அலற்றுவன் அழுவன் தொழுவன் ஆடி காண்பன் அழுவேன் தொழுவேன் ஆடி காண்பேன் உனக்கு எதிர பாடி அழற்றுவேன் பாடி பாடி புலம்புவேன். எல்லாம் வந்து ஒரு அந்த ஒரு நிலைமை வந்த உடனே இதெல்லாம் சாதாரணமாக தெரியும். நம்ம அழறதையும் தொழுறதையும் பாடுறதையும் பக்கத்தில் பாப்பாலே அதெல்லாம் போயிடும். அதுதான் சொல்றாருங்க. தழுவல் வினையால் பக்கம் நோக்கி பக்கம் பாருங்க. தழுவல் வினையால் பக்கம் போக்கி நாணி கவிழ்ந்திருப்பேன். நீ வந்து என்னை தழுவுற மாதிரி கனவு காணுவேன். நீ வந்து என்னை தழுவுறதுனால பக்கம் நோக்கி நாணி கவிழ்ந்திருப்பேன். பக்கத்தில் சைடில் பார்த்துட்டு நாணத்தால் தலையை குறிஞ்சிருப்பேன்னு அர்த்தம். இதில் நாணம்ங்கிறத பாருங்க, யோசிங்க. தழுவல் வினையால்னா நம்மளை விட உயர்ந்தவர்கள், நம்மளோட எல்லா விதத்துலையும் மேன்மை பொருந்தியவர்கள் நம்மளை வந்து கூப்பிட்டு தழுவி பிடிச்சாங்கன்னா நீங்கள் திருப்பி அவங்கள தழுவி பிடிப்பீங்களா? பிடிக்க மாட்டீங்க. நீங்கள் 2 கையும் தொங்க போட்டு அப்படியே குறிஞ்சி சைடில் பார்த்துட்டு இருப்பீங்க. அதுதான் ராமர் அதை தான் பண்ணாராம். ராமர் வந்து அயோத்தியில் எல்லா சண்டையெல்லாம் முடிச்சு மறுபடியும் அயோத்திக்கு ஆடுறதுக்கு வரும்போது ஒத்ததிரியா திருப்பி அனுப்புற கூட வந்த வேலையெல்லாம். விபீஷணனுக்கு நீ போய் ஸ்ரீலங்காவில் ஆட்சி பண்ணிட்டு தன்னுடைய ரங்கநாதர் சிலையை கொடுத்து அனுப்புற. அதுதான் விபீஷணன் கொண்டு ஸ்ரீரங்கத்தில் வச்சுட்டு எடுக்க முடியாமல் திட்டாட்டி அப்புறம் கடைசியில் அங்கேயே விட்டு போயிடுது. இன்றைக்கி ஸ்ரீரங்கத்தில் ராத்திரியில் வந்து விபீஷணன் பூஜை பண்ணிட்டு போகிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. அது மாதிரி அவன் விபீஷணனுக்கு அதை கொடுத்தார். இப்போ கேட்டானா குகன் உனக்கு என்ன வேணும்னு கேட்டப்ப எனக்கு பக்தர்களை கொண்டு போய் விடுற படகு வேணும். அந்த படகு பக்தர்களை தவிர வேற யாராவது ஏறினா நகரக்கூடாது. பக்தர்கள் எவ்வளவு பேர் ஏறினாலும் அமர்ந்தக்கூடாது. அந்த வந்து பக்தி இல்லாதவர்கள் சாதாரண விஷயங்களுக்கு போறவங்க கூட இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஏறினா ஒன்றும் ஆகக்கூடாது. எத்தனை பேர் ஏறினாலும் அது படகு மூழ்காத, அதுக்கேற்ற மாதிரி அதோட கெப்பாசிட்டி ரைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு படகு வேணும் அப்படின்னு கேட்டாராம். அதையும் கொடுத்தாராம். அது மாதிரி ஒருத்தருக்கும் ஒன்று கொடுத்து அனுப்புறாரு எல்லாருக்கும். சுக்ரீவனுக்கு அவனோட நாட்டை போய் ஆள சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. ஆனால் ஆஞ்சநேயரை பார்த்து எனக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை, உனக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னா உன்னை நான் தழுவிக்கிறேன், கட்டி அணைச்சா அணைச்சிக்கிறேன்னு தொட்டு அணைச்சாரா. ராமர் வந்து தொட்டு அணைச்சின்றது இது வந்து ஒரே அனுமனம் தான். சீதையை தாண்டி இன்னொருத்தரை தொட்டு அணைச்சதுன்றது லக்ஷ்மணனை கூட கிடையாது, அனுமனை தான். அதை தான் இந்த இடத்துல சொல்றார்.
அந்த மாதிரி தொட்டு அடைக்கும் போது ஆஞ்சநேயர் வந்து திருப்பி ராமரை கட்டி பிடிச்சிக்கல, கையை தொங்க போட்டு அப்படியே அந்த ராமர் வந்து தன்னை தழுவுறாருன்ற அந்த ஆதங்கம், அந்த மேன்மை, அந்த இது வந்து மனசுல வந்து பெருமை பிரலாபிக்க அப்படியே குறிஞ்சிட்டு பக்கத்துல சைட்ல பார்த்துட்டு இருந்தாராம். அதே தான் இது. இதை நம்ம அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். இந்த இடத்துல தழுவல் வினையால் பக்கம் நோக்கி நாணி கவிழ்ந்திருப்பேன். தழுவல் வினையால் தன்னை வந்து தழுவுறதுனால சைட்ல பார்த்துட்டு தன்னை வந்து பெருமாள் தழுவிக்கிறார்னு ஒன்று என்னன்னே புரியாத சைட்ல பார்த்துட்டு நாணப்பட்டு கவிழ்ந்திருப்பேன், தலையை கவிழ்ந்து அதை இருப்பேன், அதை ஏத்துப்பேன் அவர் தழுவுறத அப்படிங்கிறத அர்த்தம் இது. தழுவல் வினையால் பக்கம் நோக்கி நாணி கவிழ்ந்திருப்பேன். செழுவன் பயணம், செழுன்னா செழுமையான, ஒன்றுனா அழகிய, பழனம்னா வயல், ஞாபகம் வச்சுக்கோ. செழுவன் பயணம்னா செழுமையான அழகிய வயல்கள் சூழ்ந்த திருக்குடந்தை, பழன குடந்தை, அந்த மாதிரி இருக்கிற அந்த கும்பகோணத்தில் கிடந்த அந்த கும்பகோணத்தில் இருக்கிற சாரங்கபாணி பெருமாளே செந்தாமரை கண்ணா. தாமரை வேற, தாமரையிலே செந்தாமரை ரொம்ப ஒஸ்தி, ஞாபகம் வச்சுக்கோ. வெள்ளை தாமரை செந்தாமரைன்றாலே செந்தாமரை வந்து ஒஸ்தி. ஆக்சுவலாக வெள்ளை தாமரை தான் ஒஸ்தின்னுவா. வெள்ளத்தாமரை எதுக்கு ஒஸ்தினா மகாலட்சுமி குடியிருக்கிறதுனால, அது மகாலட்சுமி இருந்தாலும் உட்காந்துருக்கான்றதுனால அதுக்கு ஒஸ்தி. ஆனால் சிகப்பு தாமரை தான் ஒஸ்தி. ஒஸ்தியான தாமரைன்னா சிகப்பு தாமரை தான், செந்தாமரைன்னு தான் சொல்லுவாங்க. செந்தாமரை கண்ணா, அந்த மாதிரி கண்ணை உடைய கும்பகோணத்தில் பள்ளி கிடக்கிற சாரங்கபாணி பெருமாளே தொழுவனேனை, தொழுவன் ஏனைனா உன்னை தொழுகின்ற என்னைன்னு அர்த்தம். தொழுவனேனை உனதாள், உன்னோட காலை பிடிச்சிருந்து உனதாள், உன்னை தொழுகின்ற என்ன, தொழுவனேனா உன்னை தொழுகின்ற என்னை உனதாள் சேரும் வகையே. உன்னுடைய தாள்ங்கிறது வந்து திருவடி, உன்னுடைய திருவடிகளை சேரும் வகையே, அந்த வழி, வகைன்றது வந்து வழி, வகையே சூழ் கண்டாய். சூழ்னா சிறந்தது, சிறந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால என்ன உன் திருவடியில் சேர்த்துன்று, உன் திருவடியை வந்து சேர்றதுக்கு வழி என்னன்றது சொல்லு அப்படின்னு கேட்குறேன் இந்த பாட்டில். இதுதான் நம்மளோட பாட்டு, அருமையான பாட்டு. இதில் என்னென்னா உங்களுக்கு பையன் உன் மேலே பித்தாகி அழுவ, உன்னை சேவிப்பேன், உனக்கு டான்ஸ் ஆடி காட்டுவேன், உனக்கு நீ வருவியான்னு பார்க்கறதுக்காக பாட்டு பாடி ஒன்று அப்படி பைத்தியம் பிடிச்சி புலம்பின்னு இருப்பேன். பாட்டு பாடி நீ என்னை நோக்கி நீ என்னை தழுவும் போது அந்த பெருமை தாங்காத அப்படியே கீழே குனிஞ்சு தலையை குனிஞ்சு சைடில் பார்த்துட்டு இருப்பேன். அது மாதிரி அந்த மாதிரி பெருமாள் ஆகிய நீ, அந்த பெருமாளே நீ எங்கே இருக்கன்னா செழுமையான அழகிய வயல்கள் சூழ்ந்த கும்பகோணத்துக்கு இருக்க சாரங்கபாணி பெருமாள் அவரை சொல்கிறா இந்த இடத்துல. ஞானி காண்பது கடந்தாய் செந்தாமரை கண்ணான்றது வந்து சிவப்பு தாமரை மலர்களை போன்ற கண்களை உடையவனே, உன்னை தொழுவேன், உன்னை நான் சேவிக்கிறேன், உன்னை தாள் சேரும் வகையே, உன்னுடைய திருவடிகளை எப்படி சிறந்த வகையே சூழ்கண்டாய், எனக்கு சிறந்ததாக நீ எடுத்துக்கொடு. உனது தாள் சேரும் வகையை, உனது திருவடியை சேரும் வகைதான் சிறந்தது, அதை நீ எனக்கு வழிகாட்டு, என்னை கொண்டு போய் சூழ்கண்டாய், என்னை கொண்டு போய் அதில் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். இதில் நாளைக்கு அடுத்த பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.